கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஒவ்வொருத்தரையும் வாழ்த்தி வரவேற்கிற இயேசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்துக்கண்டு பிரசங்கத்துக்கு அடிப்படையான வேத வசனம் சங்கீதம் 20:4 ஒருவர் வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. இந்த நாள் பிரசங்கத்திற்கு தலைப்பு கர்த்தர் மன விருப்பத்தை தருவார் என்கிற தலைப்பில் நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இயேசப்பா நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் உமது மன விருப்பத்தின்படி அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இங்கே கர்த்தர் யாருடைய மன விருப்பத்தின்படி தருவார், யாருடைய ஆலோசனையெல்லாம் நிறைவேற்றுவார் அப்படின்னா இந்த வசனத்தை படித்தோன்னு நமக்கு ஒன்று தோணும். என்ன தோணும் தெரியுங்களா? கர்த்தர் என்னுடைய எல்லா மனசில் தோன்ற எல்லா விருப்பத்தையும் கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறாரு சொல்லுங்க, எனக்கு என்ன செய்வார்? தரப்போகிறாரு. என்னுடைய ஆலோசனையை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய போகிறாரு? நிறைவேற்ற போகிறாரு என்று சொல்லி நாம் இந்த வசனத்தை நாம் நினைக்கிறோம். இதை நாம் என்ன செய்கிறோம்? அப்படி எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறோம். அது உண்மைதான் என்று சொன்னாலும் முழுவதும் உண்மை கிடையாது. பாருங்க, ஏனென்று கேட்டீங்கன்னா சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒரு வாசிங்க. கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளச் செய்வார். அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா? கர்த்தரிடத்துல நீங்க மன மகிழ்ச்சியா இருக்கணும், துக்கமாக வேதனையாக ஒரு நாளும் நீங்க இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க மன மகிழ்ச்சியா இருங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அவர் என்ன செய்வாராம்? அருள் செய்வாராம். இந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ் மொழிபெயர்ப்பில் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே எப்படி சொல்லுதுன்னா, உன் இருதயத்தின் விருப்பம் என்று சொல்லி அங்கே சொல்லப்படலை, டிசையர் அப்படின்னு வந்திருக்கும். அப்படின்னா அவர் உன் இருதயத்தில் ஆசைகளை, இருதயத்தில் ஆசையை உனக்கு தருவார்ன்னு இருக்குது. உன் இருதயத்துக்குள்ள என்னத்தை தருவாராம்? ஆசையை தருவாராம். உன் ஆசையை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம்? உனக்கு பதில் தந்து அருள் செய்ய மாட்டாரு. உனக்குள்ள உன் இருதயத்துக்குள்ள ஒரு ஆசையை வைப்பாரு. என்ன ஆசை? அவருடைய விருப்பத்தை, அவருடைய ஆசைகளை, அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை உனக்குள்ள ஃபர்ஸ்ட் வைப்பாரு. அந்த ஆசைகளை விருப்பத்தை உங்களுக்குள்ள வச்சு அந்த விருப்பத்தை உங்களுக்கு நிறைவேற்றி முடிப்பார். அவர் ஆசையை அவர் விருப்பத்தை எனக்குள்ள வச்சு என் வாழ்க்கையில அவர் நிறைவேற செய்கிறாரே. அப்ப ஏன் விருப்பம் ஏன் ஆசைன்னா ஒன்றும் இல்லை. இப்போ படிக்கிற பிள்ளைகளுக்கு நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா ஆக போகிறீங்கன்னு கேளுங்களேன். அவங்க ஏதோ ஒன்று படித்து ஏதோ ஒன்று ஆக போகிறோன்னு சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. நான் இதுவாகணும் அதுவாகணும்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி, நீங்கள் எதுவாக ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க விருப்பப்படுறீங்கன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ இருந்தோம், ஏதோ போனன்னு இருக்க மாட்டாப்புல. எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, எனக்கு ஒரு திட்டமும் இல்லை, எனக்கு ஒரு விருப்பம் இல்லைன்னு நிறைய நேரத்தில் நாம் சொல்லுவோம். ஏன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது? தெரியாதனால எதையாவது ஒன்று ஆசைப்பட்டு எதையாச்சும் ஒன்று மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை நடக்காமல் போய் ஏமாந்து விரக்தி அடைகிறத விட எனக்கு எதுவும் தெரியாது, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் துவக்கமும் நம்முடைய வாழ்க்கையின் முடிவும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே யாருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு தெரியும். அதனால என் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், என்னென்ன நடக்கணும், எதெல்லாம் கிடைக்கணும், நீங்க எப்படி இருக்கணும்னு எல்லாமே தெரிந்தது ஆண்டவர். அவருக்குத்தான் எல்லாமே தெரியும். அதனால நாம தப்பா விரும்புறத, நாம தப்பா ஆசைப்படுறத, நாம தப்பா திட்டங்களை வகுக்கிறத
கர்த்தர் அதை அவாய்ட் பண்றதுக்காக நம்முடைய வாழ்க்கையில என்ன இருக்கணும், என்ன நடக்கணும், நாம எப்படி வாழணும்னு சொல்லி எல்லாம் தெரிந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கைக்குரிய நோக்கத்தையும் திட்டத்தையும் தரிசனத்தையும் ஃபர்ஸ்ட் நம்ம இருதயத்துக்குள்ள ஆசையா வைப்பாரு, விருப்பமா வைப்பாரு. இதை நாம புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை, தமிழ் வாத்தியாராக போகலாம். தமிழில் அந்த அளவு தமிழ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருப்பேன், தமிழ் பாடம் ரொம்ப பிடிக்கும். அதனால் தமிழ் வாத்தியாராக போகலாம் அப்படி ஒரு ஆசை. தமிழில் நல்லா உச்சரிப்போம் அப்படிலாம் கிடையாது, தமிழ் மேலே ஆசை. அதனால் ஒரு படித்து ஒரு தமிழ் வாத்தியாராக போகலாம் அப்படி ஒரு எண்ணம், ஒரு ஆசை இருந்துச்சு. அப்போ வாத்தியாராக போகிறதுன்னு என்ன அர்த்தம்? டீச் பண்ணுறது. அது ஒரு ஆசை. ஆனால் அது என்னுடைய ஆசை, அது என் வாழ்க்கைக்கு பொருந்தக்கூடியதாக இல்லை, தவறான ஒரு ஆசையாக இருந்திருக்குது. ஏன்னா அது என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டமும் நோக்கமும் கிடையாது, அது என் வாழ்க்கை கிடையாது. அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, இப்போ என்ன செஞ்சார், அதை அப்படியே ஆண்டவர் திருப்பி ஒரு ஊழியக்காரனாக என்ன செய்தார், மாற்றினார். இங்கேயும் வசனத்தை, சத்தியத்தை, வாழ்க்கைக்குரியது, இம்மைக்கும் மறுமைக்குரிய வசனத்தை, சத்தியத்தை போதிக்கும்படிக்கு, கற்றுக் கொடுக்கும்படிக்கு இங்கேயும் ஒரு என்ன செய்றாரு, ஒரு ஆசிரியரை போல கர்த்தர் என்னை மாற்றியிருக்கிறார். ஆசிரியராக இருக்கணும். ஆனால் எந்த ஆசிரியராக இருக்கணும்? வேதத்தை போதிக்கிற ஒரு ஆசிரியரா, ஒரு பைபிள் காலேஜ் டீச்சரா, ஒரு பைபிளை போதிக்கிற ஒரு வாத்தியாரா, டீச்சரா இருக்கணும்னு அவருடைய சித்தம். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், உலக ஞானத்தை, அறிவை கற்றுக் கொடுக்குற பாடங்களை என்ன செய்யணும், உலக கல்வியை கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அல்லையே சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நிறைய நேரத்தில் நாம் விருப்பப்படுறோம், ஆனால் தேவையில்லாதது, அவசியம் இல்லாதது, நமக்குரியது அல்லாததை விருப்பப்படுறோம் இங்கே. அதனால் அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, உன் வழியை கர்த்தருக்கு என்ன செஞ்சிரு, ஒப்பு வச்சிரு. உன் வழியை, உன் திட்டத்தை, உன் செயலை, உன் எதிர்காலத்தை, உன் வாழ்க்கையை எல்லாத்தையும் யார் கையில் ஒப்பு கொடுத்துரு? கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுத்துரு. ஏன் கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்கணும் என்று சொன்னீங்கன்னா, சங்கீதம் 31:15 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 31:15 முன் பகுதி. என் காலங்கள் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. அப்போ நம்முடைய காலம், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு எல்லா காலங்களும் யார் கரத்தில் இருக்குதான்? கர்த்தருடைய கரத்தில் இருக்குது. அதனால என்ன செய்யணும், என்னுடைய வழியையும், என்னுடைய வாழ்க்கையும், என்னுடைய திட்டம், என்னுடைய செயல்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்குன்னு ஒப்புவிக்கணும். நிறைய நேரத்தில் நாம் விரும்பாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாக, தாயின் வயிற்றில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை குறித்து ஒரு திட்டமும் நோக்கத்தையும் வச்சுட்டாரு. நாம் நிறைய நேரத்தில் விரும்பாத இடத்துல இருக்கலாம், விரும்பாத காரியங்களை செஞ்சுட்டு இருக்கலாம், நமக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். ஏன் நான் இங்கே இருக்கிறேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்குது, நான் எதிர்பார்த்தது, நான் கேட்டது, நான் விரும்பினது இது, ஆனால் எதுவுமே நடக்கலைன்னு நீங்கள் நினைக்கும் பொழுது என் வாழ்க்கை முழுவதும் அழிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை எல்லாம் அப்படித்தான், நான் நினச்சது எல்லாமே ஒரு நாளும் நடக்கவே நடக்காதுன்னு வெக்ஸாகி விரக்தியாகி விடுகிறோம். ஆனால் நல்லா கவனிச்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க, உங்கள் வாழ்க்கைக்கு எது தேவை, எது உங்கள் வாழ்க்கையில் திட்டமிடப்பட்டிருக்குதோ அது மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இதை தெரியாமல் நிறைய நேரத்தில் நம்ம சோர்ந்து போய்கிறோம், இதை தெரியாமல் நிறைய நேரத்தில் நம்ம குழம்பி போய்கிறோம், இது தெரியாமல் நிறைய நேரத்தில் நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பாருங்க, அந்த 37:5 உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் காரியங்களை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் என்ன செய்ய ஒப்புச்சிருவோம், காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிற அப்படின்னு ஒப்புவிச்சிரு. அவர் மேல என்ன செஞ்சிரு, உன்னையும், உன்னுடைய திறமையும், உன்னை சுற்றிலுள்ள மனிதர்களையும், உன்னுடைய காரியத்தை குறித்து ஒரு நாள் நீ நம்பாம முழுவதும் கர்த்தர் மேல நீ நம்பிக்கையா இரு. அவரே காரியத்தை என்ன செய்வாராம், வாய்க்க பண்ணுவார். அந்த காரியம், அந்த செயலை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். இங்கிலீஷில் வாசிங்கன்னா பாஸ்ன்னு வரும். பாஸ்னா என்ன ஆகுறது? பாஸ்னா என்னதுங்க? பாஸ் ஃபெயில். பாஸ்னா என்னதுங்க? தேர்ச்சி பெறதுன்னு அர்த்தம். தமிழில் தேர்ச்சி பெறது. இன்னொரு வார்த்தையில் சொன்னால் வெற்றி பெறதுன்னு அர்த்தம்.
உன் காரியம் வெற்றியாக மாறும், உன் வாழ்க்கை வெற்றியாக மாறும், உன் எதிர்காலமும் வெற்றியாக என்ன செய்ய போகுது? மாறும். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்போ நீ என்ன செய்யணும்? கர்த்தரிடத்துல நீ எப்பொழுதும் மன மகிழ்ச்சியா இரு. ஏன்னு சொன்னா உன் இருதயத்துக்குள்ள அவர் ஆசையையும் விருப்பத்தையும் தன்னுடைய சித்தத்தை திட்டத்தை உனக்கு ஆசையா விருப்பமா உன் இருதயத்துக்குள்ள வைப்பாரு. அதை நீ முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையை அவருடைய கரத்துல வைக்கும் பொழுது, காலம் அவர் கரத்துல இருக்குன்னு தெரிஞ்சு உன் வாழ்க்கையை முழுக்க அவர் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் என்ன செய்வார்? அவர் மேல முழுசா நம்பியிரு. அப்போ அவர் உன்னுடைய எல்லா காரியங்களையும் எல்லா செயல்களையும் உன்னுடைய காலங்களை எல்லாம் அவர் வெற்றியாக அவரே மாற்றுவார். அல்லேலூயா. நாம மாற்ற வேண்டிய, நாம பிரயாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரே வெற்றியாய் நம்முடைய வாழ்க்கையை சுத்திரம் வாழ தேவன் உதவி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறோம். ஏனெனில் தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு சபைக்கு சொல்லும் பொழுது, இந்த மக்கதோனியா சபைக்கு அவர் சொல்லும்போது என்ன சொன்னார்? ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தை உங்களுக்குள்ள செயல்கள், அந்த விருப்பத்தின் மூலம் செயல்களையும் உங்களுக்குள்ள உண்டாக்குகிறார். உங்களுக்கு வர்ற நன்மையான விருப்பங்கள், தொலைநோக்கு பார்வையில் வெளியேறப்பட்ட விருப்பங்கள், தரிசனங்கள், வாஞ்சைகள், மனோ வாஞ்சைகளை கர்த்தர் உங்களுக்குள்ள முதல்ல வைப்பாரு. அது அவருடைய திட்டம். அதை உங்களுக்குள்ள வச்சு விரும்ப வைப்பாரு. விரும்ப வைக்கிறது மாத்திரம் இல்லை, அதை உங்களுக்குள்ள உண்டாக்குகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள உண்டாக்கி அதை உங்க வாயின் மூலம் பேச வைப்பார். பஸ் ஒரு விருப்பத்தை கொடுப்பாரு. நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணும், இல்லை ஆத்தும ஆதாயம் பண்ணணும், இல்லை கர்த்தருக்காக கொடுக்கணும், இல்லை என்ன செய்யணும், ஒரு பிரைசல் நடத்தணும், இல்லை 5 வித ஊழியங்களில் நான் சுவிசேஷ ஊழியம் செய்யணும், பலவிதமான ஊழியங்கள் இருக்குது, அந்த ஊழியங்களில் நான் செய்யணும். இப்படி நாம் ஒரு விருப்பத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. இல்லைன்னா இந்த வேலையை, இந்த தொழில்களை, இந்த காரியங்களை நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை கொடுப்பார். விருப்பத்தை கொடுத்த மாத்திரம் இல்லை, அந்த விருப்பத்தை நமக்குள்ள உண்டாக்கி அதை செயல்களில் காண்பிக்க ஆண்டவர் உதவி செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தையும் விருப்பத்தையும் நம்ம இருதயத்துக்குள்ள வச்சு அது செயல்களாக மாற பண்ணி, அந்த செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில அதை நிறைவேற பண்ண அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த வசனத்தை வாசனே நமக்கு தோணும், என்னங்க இந்த வசனத்துக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம்னு கேட்டால், முன்னாடி இருக்கிற வசனத்தில் பிலிப்பியர் 2:12 சொல்லும்போது அவர் சொல்லார் பாருங்க, உங்கள் ரட்சிப்பு நிறைவேறும்படி பிரயாசப்படுங்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பேர் ரட்சிப்பு நிறைவேறாது, உங்கள் ரட்சிப்பை நீங்கள் காத்துக்கிற முடியாது, நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது, அது ஆண்டவர் கையில் தான் இருக்குது, நான் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நிறைய பேர் குழம்பிக்கிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறி மூழ்கி ஞானஸ்நானம் பெற்று கர்த்தருடைய பந்தி எடுக்கிற நாம, அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக இருக்கிற நம்ம நிச்சயமாக எங்கே போவோம்? பரலோகத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை முதல்ல வைப்பார். அதனால தான் வார சபைக்கு வாரோம், உபவாசம் போடுறோம், செபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், அது மாத்திரம் பாடி துதித்து ஆராதிக்கிறோம், தொடர்ந்து கர்த்தருக்குள்ள நிலைநிற்கிறோம். நமக்கு ஒரு விருப்பம் இருக்குது. எங்கே போவோம்? பரலோகம் போகும், பரலோக தேவன் அங்கே தரிசிப்போம், அவரோடு கூட இருப்போம்னு ஃபஸ்ட்டு விருப்பத்தை உள்ள வைக்கிறார். அந்த விருப்பத்தை உள்ள வச்சுட்டு அந்த விருப்பம் நிறைவேறதுக்காக பிரயாசப்பட வைக்கிறார். சர்ச்சுக்கு போகிறோம், உபவாசம் போடுறோம், தேவனை தேடுறோம், தனித்து ஜெபம் பண்ணுறோம், அந்த சுவிசேஷம் சொல்கிறோம், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணுறோம், எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த விருப்பமே செயலாக மாறுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அந்த விருப்பம் எதன் மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார்னா, பிலிப்பியர் 2:14 வாசிங்களேன். நான் வீணாக ஓடினதும் நான் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்று
கிறிஸ்துவின் நாளிலே எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள். இப்போ உங்க என்ன சொல்றாருன்னா, நீங்க எதை பிடிச்சுக்கிறீங்க? ஜீவ வசனத்தை பிடிச்சுக்கோங்க. உங்க ரட்சிப்பு நிறைவேற ஜீவ வசனத்தை பிடிச்சிருக்கிறீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதன்படி நீங்க உங்க செயல்கள், உங்க வாழ்க்கை மாறுது. அந்த விருப்பத்தை அதை என்ன செய்றாரு? விருப்பத்தை உள்ள வச்சுட்டாரு. வச்சுட்டு வசனத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் ஒரு விருப்பம் வந்துருச்சு. நீங்க ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு அந்த காரியத்தை செய்வேன், இதை செய்வேன்னு சொல்றீங்களே, என்னை உயர்த்துவேன், கனப்படுத்துன்னு சொல்றீங்கன்னு ஒரு ஆசை வருது. ஆசையோடு கூட நீங்க சர்ச்சுக்கு வாரீங்க, விருப்பத்தோடு கூட வர்றீங்க. வந்து நீங்க பாடும் பொழுதும் ஆராதிக்கும் போது பிரசங்கிக்கும் போது கர்த்தர் சொல்றாரு, உன் மன விருப்பத்தின்படி கர்த்தர் உனக்கு என்ன செய்வாரு? தந்தருவார்னு வசனத்தை அனுப்புறாரு. விருப்பத்தை தந்து எண்ணத்துக்குள்ள, மனசுக்குள்ள, இருதயத்துக்குள்ள ஒரு விருப்பத்தை கொடுக்கிறாரு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படிக்கு, அதை நம்பும்படிக்கு, விசுவாசிக்கும்படிக்கு, அதன்படி செயல்படும்படிக்கு உங்களுக்கு வார்த்தையை கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறாரு. உடனே அந்த வசனத்தை நீங்க என்ன செய்றீங்க? ஆண்டவரே ஸ்தோத்திரம், நிச்சயமா என்னை என்ன செய்வீங்க? நீங்க ஆசீர்வதிப்பீங்க, நான் விரும்பினது தருவீங்க, நான் ஜெபம் பண்ணது நிச்சயமா எனக்கு என்ன செய்ய போகுது? கிடைக்கும் அப்படின்னு ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வருது. அந்த வசனம் உங்களுக்கு வந்த உடனே அந்த வசனத்தை பிடித்து கொண்டு நீங்க பிரகாசிக்க ஆரம்பிக்கிறீங்க. பின் நாட்களில் அந்த அற்புதம், அதிசயம் நடந்த உடனே சொல்லுவீங்க, கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட விருப்பத்தை கொடுத்தாரு, அதுக்கு நம்பிக்கை விசுவாசமா இருக்கும்படி உறுதிப்படுத்தும்படி வசனத்தை கொடுத்தாரு, அந்த வசனத்தை பிடிச்சு கொண்டேன், அந்த வசனத்தின்படியே எனக்கு நடந்துச்சுன்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும். நல்ல விருப்பத்தை, விலையேறப்பட்ட நன்மையான விருப்பத்தை தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள வைப்பார். இதற்கு எதிரான தவறான விருப்பங்களை பிசாசு கொடுப்பான். நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படிங்கிறத கர்த்தர் கொடுக்குறாருன்னா, பிசாசு சொல்லுவான், இல்லை இல்லை, நீ காலமுள்ள என்ன செய்வ? நீ இப்படியே தான் இருப்ப அப்படிங்கிறது தவறானதை, ஆப்போசிட்டான காரியத்தை பிசாசானவன் கொடுப்பான். நீங்க தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய சித்தத்தை அதை நீங்க ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்க ஆரம்பிக்கலன்னு சொன்னா பிசாசானவன் தவறானதை உங்களுக்குள்ள விதைப்பான். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ வால் ஆகாமல் நீ தலையாவாய் அப்படிங்கிறாரு. நீ கீழே ஆகாம நீ மேலாவ, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, இனி ஒருபோதும் நீ கடன் வாங்க மாட்டாய்ன்னு கர்த்தர் சொல்றாருன்னா அவருடைய விருப்பம் என்ன? நீங்க தலையா இருக்கணும், நீங்க மேல இருக்கணும், நீங்க கடன் கொடுக்கணும், அநேகருக்கு வாரி இறைக்கணும். அந்த ஸ்தானத்துல கர்த்தர் பார்க்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஏன்னு சொன்னா தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் என்னன்னா, தேவனுடைய விருப்பம் என்னன்னா, மனுஷனை தன்னுடைய சாயல்ல உருவாக்கினாரு. தன்னுடைய சாயல்ல, அதை விட ரொம்ப முக்கியம், தன்னுடைய குமாரனாக வைக்கத்தான் அவர் விரும்பினார். தன்னுடைய சாயலை உருவாக்கினாரு. அப்புறம் என்ன செஞ்ச? தன்னுடைய குமாரனா வைக்க அவர் விரும்பினார். பிசாசும் விருப்பப்பட்டான், சாத்தானும் தன்னுடைய சாயல்ல பாவம் செய்தவனாய் விழுந்து போனவனாய் மாறணும்னு விருப்பப்பட்டான். அது மாத்திரமல்ல, தனக்கு அடிமையா இருக்கணும்னு விரும்பினான். தேவன் தன்னுடைய சாயலை உருவாக்கி தன்னுடைய பிள்ளையாக, குமாரனாக இருக்க வைக்க விரும்பினார். பிசாசனம் சாத்தானவன் என்ன நினைச்சானா, தன்னுடைய சாயல் தன்னை போல விழுந்து போனவனாய் மாறணும், தன்னை போல பாவம் செய்கிறவனாய் மாறணும், தன்னை போல கொள்ளுகிறவனாய் அழிக்கிறவனாய் மாறணும். அது மாத்திரமல்ல, தனக்கு குமாரன் அல்ல, தனக்கு அடிமையாய் இவன் என்ன செய்யணும்? மாறணும்னு நினைக்கிறான். இன்றைக்கு எப்பயும் இல்லாத அளவுக்கு சபையும் ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் விசுவாச மக்களையும் குடும்பத்தையும் பிசாசானவன் ஆக்கிரமித்து அடிமைப்படுத்தி தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த ஆக்கிரமிப்பின் ஆவி அதிகமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சபைக்கும் அமைசுத்திர ஊழியங்களுக்கும் ஊழியக்காருக்கும் அல்ல, விசுவாச மக்களுக்கும் எப்பயும் இல்லாத அளவு ஒரு ஆக்கிரமிப்பின் ஆவி தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. நம்மை சோர பண்ணும்படிக்கு, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது என்று வேத வசனம் சொல்லுது. இப்ப ஆபத்து நேரிடுகிற காலத்துல நீ சோர்ந்து போகக்கூடாது. சோர்ந்து போனா உன் பலன் குன்றிக் கொண்டே போகும். அதனால எச்சரிக்கையா ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசானவன் நம்மளை கூணவும் குறுகவும் சிறுகவும் பண்ணுவான். கர்த்தர் நம்ம பழுகவும் பெருகவும் நிரப்பவும் ஆளவும் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அப்போது ஆண்டவர் நம்மளை சுதந்திரமாக இருக்க விரும்புவார், பிசாசு சிறைப்படுத்துவான். நாம் உயர்வாக இருக்க கர்த்தர் விரும்புகிறாரு, பிசாசு நம்மை தாழ்வாக்க விரும்புகிறான். ஆசீர்வாதமாக நம்ம இருக்க விரும்புகிறோம், பிசாசை நம்மை சாபமாக்க அவன் விரும்புகிறான். அவனுடைய எண்ணம் இதுதான். இதற்கு எப்படி கிரியை செய்வான், எப்படி செயல்படுவான் என்று சொன்னால் நீங்கள் நல்லா கவனிக்கணும். கர்த்தருக்கு ஒரு கோட்பாடு இருக்குது. கர்த்தர் சிருஷ்டிப்பின் கோட்பாடுன்னு கோட்பாடு இருக்குது. அந்த கோட்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலாவது ஆண்டவருக்குள், அவருடைய சிந்தைக்குள்ள, இருதயத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை வைப்பார். ஒரு எண்ணம் உண்டாகும், எண்ணத்தை வைக்கிறாரு. அந்த எண்ணத்தை என்ன செய்யணும், வெளியில் கொண்டு வரணும்னா அவர் வார்த்தையில் பேசுவார். வார்த்தையில் பேசுறது அப்படியே மாம்சமாயிரும். அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போது நல்லா கவனித்து பாருங்க, நான் உங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக விளங்கும். பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையும் இருளுமா இருக்குது. ஆதியாகமம் 1:2 இருக்குது. அதை பார்த்துட்டு அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, பூமி ஒழுங்கா, அழகா, சீரா, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறார். அப்படி நினைச்ச உடனே ஒரு வாயிலிருந்து என்ன சொல்ல தெரியுமா, இப்போ இது இருளா இருக்குது, முதல்ல இது வெளிச்சமா என்ன செய்யணும், மாறணும். அப்போ வெளிச்சம் தேவைன்னு நினைச்சுக்கிறாரு. வாயை திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வாயில பேச நினைக்கிறாரு, எண்ணத்தில், சிந்தையில். அப்புறம் அவர் விரும்பி என்ன செய்ய, வாயை திறந்து பேசுறாரு, வெளிச்சம் உண்டாகட்டும். மூன்றாவது அந்த வார்த்தையின்படியே வெளிச்சம் என்ன செய்யுது, உண்டாகி விடுகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படித்தான் அவர் விரும்பினாரு, எப்படி இருக்குன்னு விருப்பப்படுறாரு. வாயின் வார்த்தையினால் அது சொன்னாரு, அது அப்படியே என்ன செஞ்சிச்சு, கண் முன்னாடி உண்டாயிருச்சு. நீங்க சாராளுடைய வாழ்க்கையில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 11வது அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த காரியம் தான். ஆனாலும் இந்த நேரத்தில் இதை சுற்றி காண்பிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். ஆதியாகமம் 11:30 சாராய்க்கு பிள்ளை இல்லை, மலடியாய் இருந்தாள்னு சொல்லி ஒரிஜினல் எபிரேயத்தில் என்ன சொல்லிருக்குன்னா, சாராய்க்கு கற்பப்பை இல்லை, அதனால் அவள் மலடியாய் இருந்தாள் என்று சொல்கிறதா வேத பண்டிதர் விளக்கம் சொல்கிறாங்க. 11:30 சாராய்க்கு கற்பப்பை இல்லை, அதனால் அவள் மலடியாய் இருந்தாள் என்று சொல்லுகிறது. அப்போ இந்த நிலைமையில் இருக்கிற சாராளையும் ஆபிரகாமையும் ஆண்டவர் அழைக்கிறாரு. அழைக்கும் போது உன்னை பெரிய என்ன செய்யறாரு, உன் தேசத்தை விட்டு போ, உன் இனத்தை விட்டு போ, உன் தகப்பனை வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காமிக்கிற இடத்துக்கு என்ன செய்ய, தேசத்துக்கு நீ ஃபர்ஸ்ட் போங்கிறாரு. நீங்களும் நானும் எல்லாம் தெரிஞ்ச இடத்துக்காக வந்திருக்கிறோம். சொல்லுங்க, இங்கே வருவோம்னு ஒரு நாள் கனவு கண்டதே ஆபிரகாமை போல ஒரு விதத்தில் வேலையாக இருக்கட்டும், அது தொழிலாக இருக்கட்டும், அது மற்ற எந்த காரியமாக இருக்கட்டும், இங்கே கர்த்தர் நம்மளை கொண்டு வந்தது ஒரு ஆபிரகாமை போல நம்மளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன ஆபிரகாம்கிட்ட பேசினாரு. ஆனால் நம்மக்கிட்ட அவர் பேசினது நமக்கு புரியலை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ உங்களையும் கர்த்தர் இங்கே என்ன செஞ்சிருக்கிறார், போன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். வைத்தது மட்டும் இல்லை, அப்படி போனால் அங்கே என்ன சொல்கிறார், போனேன்னா நான் உன்னை என்ன செய்வேன், முதல்ல என்ன செய்வேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். முதல்ல எடுத்த உடனே சாத்தியம் இல்லாததை சொல்றாரு. ஆபிரகாமுக்கு அது சாத்தியம் இல்லாதது, சாராளுக்கு அது சாத்தியம் இல்லாதது. ஆபிரகாமுக்கும் சாராய்க்கும் ஒரு எண்ணம் இருக்குது. சாராளுக்கும் என்னன்னா, எங்களுக்கு அவ்வளவுதான் வம்சமே இல்லை அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு குழந்தை வேணும், வம்சம் வேணும், பெரிய ஜாதி ஆகணும்னு ஆசையை கர்த்தர் முதல்ல வைக்கிறார். ஆசை எங்க வைக்கிறார், இருதயத்துக்குள்ள முதல் வைக்கிறார். எண்ணத்தை சிந்தையில என்ன செய்கிறார், வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த எண்ணத்தை வைப்பார், அந்த விருப்பத்தை, அந்த ஆசையை உங்களுக்குள்ள வைப்பார். வச்சுட்டு அதை நீங்க அறிக்கை செய்யும்படி ஆபிரகாமாய் இருந்தவனை ஆபிரகாமாய் கர்த்தர் மாற்றுறார். சாராயாய் இருந்தவளை சாராளாய் மாற்றுகிறார். இப்போ ஆபிரகாம்னா உயர்ந்த தகப்பன். இப்போ ஆபிரகாம்னா ஜாதிகளுக்கு, பல ஜாதிகளுக்கு, பல ஜனக்கூட்டத்துக்கு நீ தகப்பன்னு வாய் திறந்து சொல்ல வைக்கிறார். என் பேரு ஆபிரகாம், ஆபிராம் இல்லை, என் பேரு ஆபிரகாம், என் பேரு ஆபிரகாம், நான் ஜாதிகளுக்கு தகப்பேன், நான் ஜாதிகளுக்கு தகப்பேன், நான் ஜாதிகளுக்கு தகப்பன் வாயை திறந்து பேச வைக்கிறாரு. சாராயா இருந்தவளும் இப்போ என் பேரு சாராய், நான் ஜாதிகளுக்கெல்லாம் தாயா இருக்கிறேன், ஜாதிகளுக்கெல்லாம் தாயா, திரள் கூட்டத்துக்கு நான்
என்ன செய்றேன், தாயாய் மாறி இருக்கிறது வாயை திறந்து சொல்லணும். விருப்பத்தை வர வைக்கிறாரு. அப்புறம் அதை என்ன செய்யற, வார்த்தை மூலம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அந்த எண்ணத்தையும் விருப்பத்தையும் வர வச்சு அப்புறம் வார்த்தையா ஆண்டவர் கொடுத்து வசனத்தை கொடுக்கிறாரு. இதை அவங்க வாயை திறந்து பேசும்படிக்கு வைக்கிறாரு. வச்சு அதை என்ன செய்கிறாரு, உற்பவ கால திட்டத்துல, காலம் அவருடைய கரத்துல இருக்குல்ல, உற்பவ காலத்திலேயே என்ன செய்யறாரு, நீ என்ன செய்வ, பிள்ளையை என்ன செய்வ, பெற்றெடுப்ப, ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுப்பேன்னு அங்க திட்டமா சொல்றாரு. அதே போல அண்ணாளுடைய வாழ்க்கையில நீங்க வந்து கவனிச்சு பாருங்களேன். ரொம்ப வருஷம் மலடியா அது இருந்துச்சு அந்த அம்மா. அந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்கும், ஜெபம் பண்ணாமையா இருந்திருக்கும். ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாங்க, ஆண்டவரே எனக்கு பிள்ளை தாங்க, அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிள்ளையை தாங்க, ஏதோ ஒரு பிள்ளையை தாங்க, ஏதோ ஒரு பிள்ளையை தாங்க. அல்லையே சொல்லுங்களேன். இப்ப ஏதோ ஏதாவது அப்படி ஜெபம் பண்ணி இருக்குது அந்த அம்மா. விருப்பம் இருக்குது. இப்போ உள்ள விருப்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அந்த விருப்பத்தை வார்த்தையாய் திட்டமாய் தெளிவாய் இப்போ இந்த அம்மா எப்படி கேட்குது, எனக்கு ஒரு ஆண் குமாரனை தருவீரானால்னு திட்டமா ஜெபம் பண்ணுது. இப்போ இவ்வளவு காலமா ஏதாவது ஒண்ணு கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சூழ்நிலைகள் எதிராக இருக்குது. அப்ப ஆவிக்குரிய நிலைமை எதிராக இருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்தில் சூழ்நிலைகள் எதிராக இருக்கிறது. எல்லாம் பார்க்குறாங்க. 7 வயது முதிர்ந்தவராய் ரிட்டையர்ட் ஆகி ஓட்டத்தை முடிக்க போகிறாரு. அவருடைய பிள்ளைகள் தாறுமாறாக இருக்கிறாங்க. இப்போ ஒரு ஆவிக்குரிய நல்ல ஒரு ஆசாரியன் தேவைப்படுது. இதெல்லாம் இந்த அம்மா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஏதாவது ஒரு பிள்ளையை கொடுங்கன்னு கேட்டவங்க இப்போ எனக்கு ஆண் பிள்ளையை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த ஆலயத்தில் விடுவேன், ஆசாரியனா நீங்கள் மாற்றுங்க, உமக்காகவே வளர்த்துடுங்க, உமக்காகவே ஊழியம் செய்யணும், உமக்காகவே வாழணும், உமக்காகவே சாகும்படி. இப்போ என்ன செய்றேன், ஆண்டவருடைய திட்டம் இப்போ தான் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. பல வருடங்கள் ஆச்சு, இப்போ தான் விளங்குது. ஓ, இதுக்காகத்தான் என் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நான் கேட்குறேன், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா, யார் எதிர்த்தாலும் என்ன நடந்தாலும் சரி, இந்த பையனை நம்முடைய ஊழியத்துக்குனே கொடுத்துட்றேன். உமக்கு நீங்க எனக்கு கொடுத்தா திருப்பி உங்களுக்கே நான் தந்துடுறேன் அப்படின்னு அந்த அம்மா வைராக்கியமா ஜெபம் பண்ணுச்சு. அது வரைக்கும் கர்த்தர் விருப்பத்தை வச்சுட்டாரு. இப்போ அவருடைய திட்டத்தின்படி வாயை திறந்து கேட்கும்படி அவர் குறித்த காலத்திற்காக காத்திருக்கிறார். இந்த மாதத்தில் கர்த்தர் தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்துச்சுன்னு வாக்குத்தத்தம் கொடுத்த தெய்வம். நீங்க மட்டும் காத்திருக்கல. நிறைய நேரத்தில் ஆண்டவர் என்னை காக்க வச்சிருக்கிறார், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்றீங்க. உங்களோடு கூட அவரும் காத்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? உங்க மூலம் தரிசனம் நிறைவேறும்படி, உங்கள் மூலம் உங்க வாழ்க்கையில அற்புத அதிசயங்கள் நடக்கும்படி நீங்க மட்டும் எதிர்பார்க்கல, உங்களோடு கூட அவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். ஆனா நமக்கு ஒன் சைடு மட்டும்தான் தெரியுது, நான் காத்து கொண்டிருக்கிறேன், அது மட்டும்தான் தெரியும். ஆனா அவர் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி காத்து கொண்டிருக்கிறார். அந்த ஏற்ற காலத்துக்காக கர்த்தர் வெயிட் பண்ணியிருக்கிறாரு. அந்த குறித்த காலம் வரும்போது, அந்த குறித்த நேரம் வரும்போது, அந்த குறித்த சமயம் வரும்போது அவர் உங்களிடத்தில் வந்து சொல்லுவாரு, உற்பவ கால திட்டத்திலே தரிசனம் நிறைவேறும். தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது பொய் சொல்லாத முடிவிலே விளங்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப விருப்பம் வந்துருச்சு. அந்த விருப்பத்தை கர்த்தர் என்ன செய்கிறாரு, வார்த்தையாய் கொடுத்து உறுதிப்படுத்துகிறார். இங்க இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, மரியாள் அம்மாட்ட போய் தேவதூதர் சொல்வாரு, சிறுவர்களுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவர் சொல்லி அவர் என்ன செய்யறாரு, அவன் தேவ தூதர் அங்க லூக்கா 1ஆவது அதிகாரத்தில் வாழ்த்துறாரு பாருங்க. 1ஆவது அதிகாரம் 28 பார்த்தீங்கன்னா, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி அங்க வாழ்த்துறாரு. அந்த வாழ்த்துதலை பார்த்து பிரமிக்கிறார். இது என்னடா இப்படி ஒரு வாழ்த்துதல் அப்படின்னு அவர் பிரமிக்கும் பொழுது, பயப்படாத, நீ தேவனிடத்தில் என்ன பெற்ற, கிருபை பெற்றங்கிறாரு. அப்புறம் அங்க எல்லாம் உள்ளதெல்லாம் சொல்றாரு. இயேசுன்னு பேரு, நீ கற்பதியாகி ஒரு குமாரன் பேரு எல்லாம் சொல்லிட்டு வர வார்த்தை வருது. பார்த்தோன்னே இது 34 அதற்கு மரியாள் தேவதூதனுக்கு, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப ஆபிரகாம் கிட்ட சொன்னாலும் ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து சிரிப்பாரு. அங்க அந்த காரியத்தில் பாருங்க, ஏன் சிரிச்சாரு, என் மனைவிக்கு வயசாயிடுச்சு, அதை விட ரொம்ப முக்கியம் என்ன இல்லை, கர்ப்பப்பையே இல்லை அப்படின்னு அவர் முகம் குப்புற விழுந்து சிரிக்கிறாரு. இந்த அம்மாட்ட போய் சொன்னா, இந்த அம்மாவை என்ன செய்யுது, கர்ப்பப்பையும் இல்லை
ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடும் இல்லை, நின்று போச்சு, எதுக்குமே சாத்தியம் இல்லை அப்படின்னு அந்த அம்மாவும் சிரிக்குது. ஏன்னா நடக்க முடியாததை இவங்க சொல்றாங்களே அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நம்ம ஒன்று சிரிப்போம், இல்லை இது முட்டாள்தனமாக நினைப்போம். இதை வெளியில் சொன்னால் ஒருவேளை சிரிப்பாங்களோ, இப்படி எல்லாமாவா நடக்கும்? ஒருவேளை நம்ம தரிசனத்தை திட்டத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்த விருப்பத்தை வெளியில் சொன்னால் இதெல்லாம் இப்படி நடக்குமா? நீயே இப்படி இருக்கிற ஒன்று ஆண்டவர் ஆயிரங்களுக்கு 10,000ங்களுக்கு லட்சங்களுக்கு உன்னை பயன்படுத்துவாரா? கோடி சனத்தை கொண்டு போய் உன்னை பயன்படுத்துவாரா? உன்னை ஆசீர்வதிப்பாரா? அநேகருக்கு கொடுக்க வைப்பாரா? நீயே உன் குடும்பத்தையே காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்பட்டு நடக்கிற. கர்த்தர் என்ன 1000 பேரை போசிக்க வைக்க போறார் அப்படின்னு போய் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறான்னு சொன்னால் வெளியில் என்ன செய்வாங்க? ஃபஸ்ட்டு உன் பிள்ளைக்கும் உன் குடும்பத்துக்கு ஒழுங்கு என்ன செய், சாப்பாடு போட பாரு, பேச வந்துட்டான்னு சொல்லி என்ன செய்வாங்க? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என்ன விருப்பத்தை வைக்கிறாரு? ஜெபம் பண்ணுங்க. ஆவிக்குரிய நன்மையான விருப்பங்களை உங்களால் கிரகிக்க முடியாது, உங்க மாம்சிகத்தால அதை நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? உங்களுக்குள்ள ஒரு சில திட்டங்களை தரிசனங்களை வச்சிருப்பாரு. அதை நம்ப முடியாத போல இருக்கும், ஆனால் அதை நீங்கள் நம்பித்தான் ஆகணும். அதற்கு சாட்சியாக இது கர்த்தர் தான் கொடுத்தாருங்கிறதுக்கு சாட்சியாக வசனத்தை உங்களுக்கு பேசுவார் ஆண்டவர். வசனத்தை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். இந்த விருப்பம் கர்த்தரால வந்ததுன்னு சொல்லி எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ அந்த விருப்பத்துக்கும் அந்த சித்தத்துக்கும் நாம் கீழ்ப்படியும்படிக்கு கர்த்தர் அதற்கேற்ற கிரியைகளை செய்கிறார். அதற்கு எதிராக போனால் ஒரு சில கஷ்டங்கள் நமக்கு வரும். யோனாவை எங்கே போக சொன்னார்? எங்கே போனோம்? நினிவேக்கும் போன்னு சொன்னால் இவர் விருப்பம் நினிவேக்கு என்ன செய்ய மாட்டேன், கர்த்தருடைய விருப்பம் நினிவே போ. அப்படி கர்த்தருடைய விருப்பத்துக்கு திட்டத்துக்கு எதிராக போகும்போது கடல் வருது, புயல் வருது, அலை வருது, அப்புறம் கடலுக்குள்ளே விழ வேண்டியதாக போகுது, அப்புறம் மீன் வருது, அது விழுங்குது, 3 நாள் மீன் வயிற்றுக்களை கடக்க வேண்டிய சூழ்நிலை. இதெல்லாம் தேவனுடைய திட்டம். நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் முன்குறிக்கப்பட்ட திட்டத்துக்கு நம்ம வாழ்க்கைக்கு எதிராகவே நம்ம போகும்போது இப்படிப்பட்ட புயல்கள் அலைகள் வருது. அதன் மூலம் கர்த்தர் திருப்பி கொண்டு வருகிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்படித்தான் நீங்கள் சவுலை நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா கழுதை காணாமல் போயிடும். அவ்வளோ நாளாக இல்லாமல் திடீர்னு கழுதை என்ன செய்யுது? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கழுதை காணாமல் போனதுக்கு யார் காரணம் தெரியுமா? யார்? இஸ்ரவேல் ஜனங்க. எனக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு ராஜாவை கொடும், எங்களுக்கு ராஜாவை கொடுன்னு பிரச்சனை கிளம்புச்சு. எப்போ கிளம்புதோ அப்போ கழுதை காணாமல் போயிடுது. இப்போ அதற்கு நாளே சாமுவேல் தீர்க்கதரிசியில் சொல்கிறாரு, இந்த நேரத்துக்கு நாளைக்கு ஒருத்தன் வருவான், பென்யமீன் கோத்திரத்தில் உள்ளவன் உன்னை தேடி ஓங்கிட்டு என்ன செய்வான்? வந்து கேட்பான், கழுதையை கேட்பான். என்னத்தை கேட்பான்? என் கழுதை காணாமல் போச்சு, இங்கே ஞான திருஷ்டிக்காரர் யாருன்னு வந்து உங்ககிட்டே வந்து என்ன செய்வான்? கேட்பான். அவனை கூப்பிட்டு போய் விருந்து வை, சாப்பாடு ரெடி பண்ணு, அங்கே விருந்து வை, அவனை ராஜாவா என்ன செஞ்சிரு, அபிஷேகம் பண்ணிரு. நிறைய நேரம் கழுதை காணாமல் போகும். ஏங்க ஒரு சில காரியங்களை நம்ம தேட வேண்டிய நிலைமையில நம்ம வந்துடுவோம். ஏன்? கர்த்தர் அவர் ரூட்டுக்கு இழுக்கிறார், கழுதை காணாமல் போக வைக்கிறாரு. இங்கே போய் ராஜாவை அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் கழுதை திரும்பி கரெக்டாக எங்கே வந்துருச்சான் சொல்லுங்க? கழுதை கண்டுபிடிக்கப்பட்டுருச்சுங்க. இந்த சவுளை திருப்புறதுக்காக கழுதை காணாமல் போகுது. இந்த பீலையம் தீர்க்கதரிசி இருக்கிறார் பார்த்தீங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிச்சாகணும். ஏன்னா இவன் பணத்தை காமிச்ச உடனே இதை காமிச்ச உடனே நான் ஆசீர்வதிக்க தான் செய்வான், நீங்கள் சொன்னது தான் செய்வேன்னு போகிற. அப்படி போயிட்டு இவர் திரளான அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை நன்மையை கொடுத்துறேன்னு சொன்னால் உடனே என்ன செஞ்சுருப்பான்? சரி ஒரு சாபம் தானே, வாயில் விட்டுறது பழிச்சிருவா போகுது அப்படின்னு உங்களை சபிச்சிருப்பான். பணத்தை எக்ஸ்ட்ரா கொடுங்க நான் சபிச்சிருக்கேன்பான். அங்கே போய் திடீர்னு மனசு மாதிரி சாபம் போட்டுருவான். அது கர்த்தருக்கு நல்லா தெரியும். அதனால இவன் சாபமே போடக்கூடாது. என்ன ஆனாலும், ராஜா கோபப்பட்டாலும், மூப்பர்கள் கோபப்பட்டாலும், அந்த நாட்டையே எழுதி கொடுத்தாலும் இவன் வாயிலிருந்து தீமையும் சாபமும் வரக்கூடாது. அதுக்கு ஒரு பாடம் கழுதையை வச்சு கற்றுக் கொடுக்குறாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது நேராக கழுத போது இவர் அடிக்க போறாரு, கொல்லணும்னு அவர் நினைக்கல. எதிர்த்து போய் நிற்கிறாரு, கழுத ஒதுங்குது. எதிர்த்து போய் நிற்கிறார், அப்படி கழுத வயலுக்குள்ள இறங்குறது. எதிர்த்து போய் நிற்கிறார், தேவத்தோர் கண்ணுக்கு தெரியல. தீர்க்கதரிசி இவனுக்கு பிள்ளையாமுக்கு என்ன செய்யலை, கூலி வாங்கி தீர்க்க தரிசனம் சொல்றவர், குறி சொல்றவர். அவன் என்ன செய்யறான்? போறான், எப்படியாச்சும் போலான்னு போறான். இந்த கழுதை என்ன செய்யுது?
ஒரு பாதையில் வரும்போது எதுக்கு அப்படி பட்டயத்தை வச்சுட்டு இவனை கொண்டு ஓடலாம்னு நிற்கிறார் தேவதூதர். இவன் கண்ணுதில் கழுதை கண்ணு தெரியுது. உடனே வயலுக்குள்ள போய் இறங்கிருச்சு. ஆமாம், அடி அடின்னு அடிக்கிறான். உன்னைய பாரு, என் கையில் ஒரு பட்டயம் தான் உன்னை கொன்னே ஓடுவேன் அப்படிங்கிறான். நாம் நினைக்கிற நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிலர் ரொம்ப கூடவே நம்மளை சுமப்பாங்க, நம்மளை தாங்குவாங்க, நமக்கு ஆறுதல் சொல்லுவாங்க, அன்பாக இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. திடீர்னு பார்த்தா என்ன செய்வாங்க? அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகிறாங்க. நமக்கு என்னடா இது வம்பா போச்சுன்னு சொல்லி நமக்கு அவங்க மேலே என்ன செய்யுது? பயங்கர கோபம் வரும். இவ்வளோ தூரம் நமக்கு தோல் கொடுத்தாங்க, கூடவே இருந்தாங்க, நமக்கு ஒத்தாசையாக இருந்தாங்க, ஆறுதலாக இருந்தாங்க, எல்லாத்துக்கும் நமக்கு சகாயமாக இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒதுங்கி ஒதுங்கி வயலுக்குள்ள போய் இது தொப்புன்னு வயலுக்குள்ள ஓடுற மாதிரி பாதையை ஒட்டி இதெல்லாம் கண்ணுன்னு தெரியல, எங்கிட்ட விலகி ஓடுதுன்னு அந்த கழுதையை போய் பொத்துனுச்சு. என் கையில் பட்டையாக இருந்தால் உன்னை கொன்னே ஓடுவேன், எனக்கு மட்டும் அப்படி சொல்லி நம்ம கோவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியல, அது கர்த்தருடைய திட்டத்தின்படி அந்த கழுதை என்ன செய்யுது? நம்ம சாவு விடாமல் காப்பாற்றுறக்கா விலகுது. இன்னொரு இடத்துல போனால் சுபத்தை ஒட்டி உரசிக்கிட்டு போய் சுபத்திலே காலை உரசிது. உனக்கு கோபம், பயங்கர கோபம் இருந்துச்சு. கழுதையை மறுபடியும் பொத்துன்னு அடிக்கலாம். அடித்து திருப்பி மறுபடியும் கொண்டு போனால் ஒரு முச்சந்திக்குள்ளே வேறு பாதையில் ஒரே ஒரு பாதை தான், அதுக்குள்ளேயே தான் போகணும். எதுக்கு அப்படி தேவதூதர் நிற்கிறா? அப்படி பட்டையத்தை வச்சு பிள்ளையாமல் கொல்லணும்னு சொல்லி உடனே கழுதை பாய்ச்சி முன்னாடி போனால் தானே கொள்ளுவேன்னு டபக்குன்னு படுத்துக்கிடுச்சு. அல்லையே சொல்லுங்களேன். மறுபடியும் அடிக்க இந்த 3 தரம் என்ன எதுக்கு அடிச்சிங்கன்னா வாயை திறக்க விட்டாரு. வயலுக்குள்ளே போனது காரணம் அங்கேயே கொண்டிருப்பாப்படி, கத்தரின்னு தூதன் கொண்டிருப்பாப்படி. அதனால தான் அங்கிட்டு விலகினேன் பாதையை விட்டு. இங்கிட்டு போன சுவத்தை விட்டு ஏன் உரசினேன்? அங்கே தேவதூதன் கொள்றதுக்கு நின்னா அப்படி, அதனால தான் அங்கேயே உரசினேன். இப்போ முன்னாடி இருக்கிற எந்த வழியும் உரசவோ வேற பாதை திரும்பறதுக்கு வழியில் ஒரே ஒரு பாதை தான், நேராக போனால் நீங்கள் செத்து போயிடுவீங்க. இவ்வளவு காலம் உங்களுக்கு நன்மை செஞ்சேன் நான், இப்போ மட்டும் தீமை செஞ்சிருவேனா? என்னை ஏன் இப்படி அடிச்சிங்க? கழுதை பேசுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நேரம் காணாமல் போன கழுதை காணாமல் போகுது. சவுல் என்ன செய்கிறாரு? சலீசா நாடு, அந்த சலீம் நாடு, அந்த நாடுன்னு என்ன செய்கிறாரு? எல்லா நாட்டையும் தாண்டி 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 கரெக்டாக சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற அதே இடத்துக்கு என்ன செய்கிறா? அப்படி போறாரு. அங்கே போயிட்டு பார்க்குறாரு, தீர்க்கதரிசி இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, வேலைக்காரன் சொல்கிறா. அப்படி உடனே இவர் சொல்கிறார், அடடா என் கையில் காசே இல்லையே, எப்படி போய் தீர்க்கதரிசி ஞானதரிசி காட்ட போய் கேட்கும்போது அவருக்கு ஏதாச்சும் ஒரு காணிக்கை கொடுக்கணுமே, என்கிட்ட ஒன்றும் இல்லை, எப்படி போகிறது? வேண்டாம் விடுங்க, என்ன பண்ணுறதுங்கிற. அப்படி அதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஏன்ட்ட 1/4 சேக்கல் வெள்ளி என் கையில் என்ன செய்யுது? எல்லாம் நீங்கள் காலி வேணாலும் என் கையில் 1/4 சேக்கல் இருக்குது அப்படிங்கிறான். அல்லேலூயா சொல்லுங்களேன். போகும்போது ஆத்திர அவசரத்துக்கு இது தேவைப்படும்னு 1/4 சேக்கல் பையில் என்ன செஞ்சுருக்கிறான்? எத்தனை செலவு வந்தாலும் இதை மட்டும் செலவழி கூட வைக்க வச்சிருக்கிறாரு. விருப்பத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கழுதையை தேடி போகும்படி தன் மகனையே, வேலைக்காரனும் மகனையே அனுப்பும்படி யாருக்கு? சவுலுடைய அப்பாவுக்கு அந்த விருப்பத்தை உள்ள வச்சு விட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த விருப்பத்தை உள்ள வச்சு அனுப்பிடுறாரு. எத்தனை வேலைக்காரங்க இருப்பாங்க, ஆனால் மகன் அனுப்பிவிட வச்சாரு. அங்கே போனால் எதுவும் தடை ஆயிடக்கூடாது. கழுதை இந்த ஊர்களெல்லாம் தாண்டி போகிற வரைக்கும் கழுதை கண்ணில் சிக்கலை. அதுவரை தாண்டி 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 அந்த பக்கத்தில் போகிறாரு, அந்த ஊழியக்காரர் இருக்கிற இடத்துக்கே போகிறார். இப்போ கையில் காசு இல்லாமல் தடைபட்டுறக்கூடாது, அதையும் வேலைக்காரனை பத்திரமா வச்சுட்டு அதன் மூலம் என்ன செய்கிறாரு? கொண்டு போய் அங்கே தீர்க்கதரிசியை பார்க்க வைக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? காலம் அவருடைய கரத்தில் இருக்குது. எல்லாமே கர்த்தர் திட்டமிட்டு செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எதுவுமே எதிராக இருக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தருடைய திட்டத்தின்படி அவர் உங்களை நேர் வழியில் நடத்தி போயிட்டு இருக்கிறார். ஒரு சில நேரம் அது நமக்கு வேதனையாக இருக்கும், ஒரு சில நேரம் நம்ம அது கஷ்டமாக இருக்கும், ஒரு சில நேரம் ஏன் தான் அப்படி நடக்குதோன்னு வெறுப்பாக கூட இருக்கணும். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, அவமானங்களோ நிந்தைகளோ தனிமைகளோ துயரமோ வேதனைகளோ குழப்பங்களோ எது வந்தாலும் உங்களுக்கு நேராக தேவனுடைய சித்தமாக இருந்தால் வசனம் உங்களுக்கு நேராக வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. விருப்பத்தை கர்த்தர் வைப்பாரு. அந்த விருப்பம் வசனமா வாக்குத்தத்தமா உங்க வாழ்க்கையில வரும். அந்த வாக்குத்தத்தம் உங்க கண்ணில பார்க்கும்படி அது பொருளாகவோ பணமாகவோ பிள்ளையாகவோ அதிகாரமாகவோ ஆளுகையாகவோ நீங்க எதை கேட்குறீங்களோ அது உங்க கையில வந்து தவழும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. உடனே இந்த அம்மா மரியாள் அம்மா சொல்லிச்சு, நான் மேரேஜே பண்ணலைங்க, இன்னும் நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்குது, நான் எப்படி என்ன செய்வேன்? கர்ப்பவதியாய் மாறுவேன், ஒரு ஆண் துணையில எப்படி கர்ப்பவதியாக மாறுவேன் அப்படின்னு கேட்டால் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் ஒரு மேலே என்ன செய்யும்? நிழலிடுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அது ஒன்னிடத்தில் பிறக்கிறது. லூக்கா 1:35 சொல்லிட்டாரு, பரிசுத்த ஆவி உன் மேலே வரும்,
உன்னதமான பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு அடையாளமா ஒன்று தாரேன். முதிர் வயதா இருக்கிற எலிசபெத் என்ன செஞ்சிருக்கிறா? கற்பவதி ஆகிட்ட 80 வயசு 85 வயசு சாப்பிட்ற வயசுல என்ன செஞ்சான்? கற்பவதி ஆயிடுச்சு, தான் உனக்கு அடையாளம் அப்படி சொல்லிட்டு தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வயசாகி போச்சு ரொம்ப. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு கற்பம் தரிக்க செய்வேன்னா இதை செய்ய மாட்டேன்னா இது உனக்கு ஒரு அடையாளம்னு சொன்னார். அப்படி சொன்னோன்னே இந்த அம்மா என்ன செஞ்சு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எப்போ வாயை திறந்து உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி, உம்முடைய வார்த்தையின்படி, உம்முடைய சத்தியத்தின்படி நீங்கள் சொன்னபடி எனக்கு நடக்கட்டும் வாய் திறந்து சொல்கிறீங்களே, அப்போவே அதை கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. 10 மாதம் அப்புறம் இயேசுநாதரா கையில் வந்து தவழ்ந்துச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. வார்த்தையானது கையில் வந்து தவழ்ந்துச்சு. ஆமேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ ராஜாவாக விருப்பம் இல்லாத சவுலையும் கர்த்தர் ராஜாவா பின்னாடி மாற வச்சார். அந்த விருப்பத்தை தந்தார். அப்புறம் அந்த நாட்டை ஆளும்படி வச்சார். அதற்குரிய எல்லாத்தையும் முன்னாடியே ஆயத்தப்படுத்தி வச்சிட்டார். உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுக்குறாருனா, ஒரு பொறுப்பு கொடுக்குறாருனா, ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாருனா, ஒரு நன்மையை கொடுக்குறாருனா அதற்குரிய எல்லாத்தையும் முன்னமே ரெடி பண்ணி வச்சிட்டாரு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒன்றே உங்களுடைய வார்த்தையின்படி, உங்களுடைய வார்த்தையின்படியே செய்கிறேன், உங்களுடைய தயவுள்ள சித்தத்தின்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுங்க. அது உங்கள் கண்களில் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அது எப்படிப்பட்ட நன்மையாக இருந்தாலும், சாத்தியம் இல்லாததாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்குன்னு சொல்லி முன்குறிச்சிட்டாரு, திட்டம் வச்சுட்டாரு, எழுதி வச்சுட்டாரு, சொல்லிட்டாரு. அதை உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.